Hi everybody, how are you all doing? Welcome to Mystery Magnet channel, and it's been a long time, I know. So I was having a break because I was burnt out, and I also had some of the things that I shouldn't have, like cluttered emotions and thoughts, and my energy was scattered, and my regulation, the nervous system regulation, it was off. And I can't say that it's working good right now. It's still kind of off, and I feel tired all the time. Anyways, the thing that I need to tell you something, like இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஷிஃப்டிங் ரியாலிட்டிஸ், இப்போ அது ஒரு ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. ஆக்சுவலி இது ரொம்ப நாளாக இருக்குது. இப்போ தான் வந்துட்டு அது கொஞ்சம் மறுபடியும் அது ரீஸ்டார்ட் ஆகிருக்கு அந்த ட்ரெண்டு. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். உங்களோட லைஃப், உங்களோட எல்லாத்தையுமே வந்துட்டு ரியாலிட்டியே உங்களால் மாற்றிக்க முடியும். அண்ட் சம்திங் அபவுட் கரண்ட் ரியாலிட்டி அண்ட் டிசையர்ட் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் இருக்குது. கரண்ட் ரியாலிட்டி வந்து இப்போ நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கிறது, டிசையர்ட் ரியாலிட்டி வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறது, அந்த ஒரு ரியாலிட்டி, டிசையர்ட் ரியாலிட்டியா. ஸோ வந்து எப்படி நீங்கள் வந்து கரண்ட் ரியாலிட்டியும் உங்களுக்கு பிடிச்ச ரியாலிட்டியும் நீங்கள் வந்து மர்ஜ் பண்ணணும்னா என்னென்ன மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் இருக்குது. அப்புறம் நிறைய பேர் பண்ணவங்க அதை வந்து பற்றி பேசியிருக்காங்க. எல்லாமே வந்துட்டு ஃபாரின் பீப்புள் தான் அதை பற்றி பேசியிருக்காங்க. மேனிஃபெஸ்டேஷன்ஸ் வரைக்கும் தான் நம்மளுக்கு, அதாவது நான் பார்த்த வரைக்கும் நம்மளோட எங்களுக்கு அவ்வளோதான் தெரியும், மேனிஃபெஸ்டேஷன் அவ்வளோதான். அப்புறம் அதோட மெத்தட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள், சிஜில்ஸ், அந்த மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் நம்மளோட பீப்புளுக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதான் நான் பார்த்துருக்கேன். மேபி இந்த ஃப்யூச்சர் வந்துட்டு நம்மளோட ஆட்களும் நிறைய பேர் வந்து டிசையர்ட் ரியாலிட்டி, கரண்ட் ரியாலிட்டி, ஷிஃப்டிங் ரியாலிட்டிஸ், 3Dலேருந்து 5D ரியாலிட்டிக்கு எப்படி மாறி போகிறது. இப்போ கெட்டிங் யுவர் குட் ஜாப், உங்களுக்கு பிடிச்ச ஜாபை வந்துட்டு வேறு ஒரு ரியாலிட்டியில் ஆல்ரெடி இருக்குது, அது நீங்கள் உங்கள் ரியாலிட்டிக்கு கொண்டு வரணும். லைக் parallel universes, parallel dimensions, அந்த யூனிவர்ஸ், அந்த இது, இஃப் யூர் ஆல்ரெடி திங்கிங் அபவுட் இட், ஆல்ரெடி அது எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு தான் அர்த்தம். அதை எப்படி உங்களோட ரியாலிட்டிக்குள்ளே நீங்கள் மர்ஜ் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டு இந்த ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்துட்டு அந்த ரியாலிட்டிக்குள்ளே போகணுன்னு பார்க்குறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச அந்த செலிப்ரிட்டிஸ், லைக் ஃபேன் ஃபிக்ஷனாக இருந்தாலும், லைக் மை ஹீரோ அகாடமியா, ஹாரி பாட்டர். ஸோ அதில் வந்து அந்த கேரக்டர்ஸ் இருக்காங்கள்ல, வேறு ஒரு டிமென்ஷனில் அப்படி ஒரு கேரக்டர்ஸ் உண்மையாலே இருப்பாங்க, அவங்களுக்கு அதுதான் ரியாலிட்டி. ஸோ அந்த ரியாலிட்டியிலேருந்து அந்த ரியாலிட்டிக்கு எப்படி தாவறது, அதெல்லாம் வந்து நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து பண்ணிவிட்டு அதை நான் அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வீடியோவை போட்டுட்ருக்கிறத நான் பார்த்துட்ருக்கேன். யா ஸோ அதை வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி வந்து ஒரு சின்ன ரிசர்ச் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு சப்ளிமினல்ஸ், அப்புறம் வந்து விஜுவலைசேஷன், மெடிடேஷன், அகெயின் சிஜில்ஸ், அப்புறம் லாட்ஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் லைக் பிலோ டெக்னிக், நத்திங் மெத்தட், அப்புறம் வந்து விஷுவலைசேஷன், அந்த வாட் இஸ் தட் கால், விஷன் போர்ட், அந்த மாதிரிலாம் வச்சுட்டு ரேவன் மெத்தட், ஸோ மெனி மெத்தட்ஸ் ஆர் தேர். ஓகே, ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு ஒவ்வொரு மெத்தட் பற்றியும் அவங்க வந்து பேசியிருந்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எனக்கு இது உண்மையாக பொய்யானலாம் தெரியாது, பட் ஐம் அன் ஆஸ்ட்ரல் ட்ராவலர். நான் வந்து இது நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ட்ரீம் ஸ்பேஸில் வந்து ஐ யூஸ் டு ட்ராவல். அது என்னோடய கண்ட்ரோலில் இருந்தது கிடையாது. ஸோ ரீசெண்ட்லி ஐ காட் இன்டு ட்ரபிள் பிகாஸ் ஆஃப் தேட், and because my emotions were not really in my control, and it was kind of unstable. Some of the things that happened in my dream, which I could remember, it's not really good. It's like I gave a gate pass for the unwanted energies to come in my dream and threaten me, where I was super vulnerable. Okay, so இது மாதிரிலாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இஃப் யூஆர் ஒன் ஆஃப் தெம், உங்களுக்கு அதை பற்றி முன்னாடி தெரியும், நீங்கள் அதை ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க இப்போது அப்படின்னா, யூ ஹாவ் டு பி அவேர் ஆஃப் இட். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. அண்ட்
அண்ட் ஆல்சோ ரொம்ப நாள் ஆச்சு, லெட்ஸ் சும்மா ஒரு ஹாய் சொல்லிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான் ஐ கேம் ஹியர். ஓகே. அண்ட் யூனோ இப்போ ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு பயம் இருக்குன்னா அதை வந்து அவங்களோட பயம், ஓகே, மற்றவங்களுக்கும் அது இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதை வந்து மற்றவங்களும் நான் எனக்கு கிடைக்கலன்னா உனக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தாட்டாக இருக்கலாம். இல்லாட்டி அந்த பயத்தினால மற்றவங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஆகிடுமோ. ஏன்னா இந்த பர்சனுக்கு வந்துட்டு இப்போ பர்சன் ஏ அவங்களுக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் வச்சுட்டு ஒரு பயம் ஏற்பட்டிருக்கு, அதனால அவங்களுக்கு பெரிய இழப்போ சம்திங் ஹேஸ் ஹேப்பன்ட். ஸோ அது வந்து மற்றவங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா, இல்லை வந்து எனக்கு கிடைக்கல அப்போ உனக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களா, இல்லை வந்து ஐ டோன்ட் நோ, இட்ஸ் லைக் அ ப்ரொஜெக்ஷன். ஓகே. someone in my life really did that. அந்த டைமில் வந்துட்டு I was really in a low point. Okay, so I thought whatever that person was saying is true, I shouldn't do that. அதை வந்து கரெக்டாக அந்த மாதிரி பண்ணால் அந்த டைமில் அப்படி பண்ணால் தான் வந்துட்டு I would feel bad and I would not do thatன்றனால அந்த ஒரு இன்டென்ஷனாலிட்டி இருக்கும், அதுக்காகவே பண்ண மாதிரி இருந்துச்சு அந்த ஒரு விஷயத்த. ஸோ இப்போ தான் ஐ எம் கெட்டிங் aware of that and I'm like wow, நானே அது என்ன சொல்கிறது, I did not stop it, I let it happen, I let her say things like that. And I felt guilt and shame. ஏன்னா அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் I thought maybe அவங்க சொல்கிறது உண்மையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி. யூனோ வாட், அண்ட் I was into tarot. இப்போ வந்து 8 வருஷம் ஆகுது. ஓகே, 8 வருஷமாக ஐம் டூயிங் திஸ் திங் tarot. ஆனால் வந்து ஒரு கரியராக மாற்றினது வந்து ஜஸ்ட் ஒரு 3 years தான். அதுக்கு முன்னாடியும் I would get money, I would do it, பட் வந்து it was not very standardized. இப்போ ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டாக ஐ எம் கெட்டிங் மணி த்ரூ டேரக்டர்ன்றனால இப்போ அவங்களுக்கு பிரச்சனை, அப்போ அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் ஏன்னா அப்போ வந்து இட் வாஸ் நாட் நான் இந்த வேலை தான் பண்ணுறேன், இட்ஸ் மை ப்ரொஃபஷன் அப்படின்ற மாதிரி ஐ டென்ட் பிரிங் இட். It was just like I'm having fun, I'm just exploring things in tarot and let me see how far it goes. And I was doing this tarot thing for my friends and relatives. Okay, so I was in the practice zone at that time. And அப்போவுமே நான் வந்து காசு வாங்கிட்டே இருந்தேன். First year starting tarot வந்துட்டு I was just practicing, so I didn't get any money for that. I was just asking people if they want to try this, and they said yes, and I gave them the reading. I didn't get money for that because I was still practicing at that time, the first year of tarot thing. Then the second year happened, third year happened, and that's when I got money, because I know energy has to be reciprocated. I have to be valued. I have to value my time and energy and effort and the cards that I'm using. That's why I was getting money for my readings. Okay, அப்போ வந்துட்டு this person or others who are actually against it, அவங்களுக்கு they didn't have a problem because நான் படித்தது வேறு. ஓகே, I'm psychology major. ஸோ வந்து they didn't think that I would bring this ஒரு பெரிய விஷயமா நான் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி அப்போ அவங்களுக்கு தெரியல. ஸோ they were also like okay it's all good அப்படின்ற மாதிரி, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ சடனாக வந்து எனக்கு காசு வருது, சம்பளம் வருது, மாதம் ஐம் கெட்டிங் மணி அப்படின்னு, அப்போ மட்டும் வந்து ஒன்றும் இல்லை. இப்போ காசு வர்றதுனால அப்படின்னா அந்த காசு வரக்கூடாது, அப்புறம் வந்து கண்ட்ரோல் பண்ணணும், என்னோடய லைஃப் என்னோடய கரியர் நான் அவங்க சொல்கிற மாதிரியாக நடந்துக்கணுன்றதுக்காக அது வந்து ஒரு பேட் திங்காக வந்து they try to project it. And since I was in that state of lower and as I told you before, health issues, and அதனால வந்துட்டு I thought maybe they were right. But now reflecting on it, it was a clear intention that they didn't want me to get money, they didn't want me to be financially stable, and they wanted to control me. ஓகே, இப்போ ரொம்ப தெளிவாக தெரியுது. எனக்கு அப்போவே லைட்டாக டவுட்டாக இருந்துச்சு, எதுக்கு இவ்வளோ வருஷம் இல்லாமல் இப்போ சொல்கிறாங்க. ஓகே, யா, ஸோ projecting was a big thing, and I'm just ranting, opening up to my subscribers that அந்த மாதிரி if you feel
just realize it and try to distance from these people. Being a girl and getting financially independent is a big thing. Ippume it's a big thing, and I just hope that this changes in the future. And what else? இன்னொரு விஷயம் என்னென்னா, I'm not going to do tarot. இன்னும் கொஞ்சம் டைம் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி, பிகாஸ் ஐ எம் ஸ்டில் ஹீலிங். ஓகே, ஸோ லோ எனர்ஜியாக இருக்கும்போது I shouldn't go for tarot reading, because tarot reading only takes your energy, it takes time and effort, and I don't want to drain myself. I don't want to bring myself back to that zero kind of energy. Okay, but this and இது இன்னும் இருக்குது, and I'll try to maybe in the future come up with really good tarot videos. Alright, thank you for listening, thank you for being patient, and if you're still watching this, thank you so much. Bye.